இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் கலாத்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரண தருவாயில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பராமரிக்கிற ஒரு நர்ஸு ஒரு அறிக்கையை தயாரித்தார். அதாவது அங்கே வருகிற மக்களுடைய வாழ்க்கையில் கடைசி நாட்களில் அந்த மக்களுடைய இருதயத்தில் என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் செய்த பெரிய தவறாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. நிறைய பேரோட வருத்தம் ஒரே விஷயமா இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை திருப்தி செய்யும்படியே நான் வாழ்ந்துட்டேன், எனக்காக நான் வாழவே இல்லை. இதுதான் அவங்களுடைய பதில். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறீங்க? யாரையாவது வருத்தப்படுத்திடுவோமோ, அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம பயந்துட்டு வாழ்கிறோமே தவிர, தேவனுக்கு உண்மையாக நம்ம எத்தனை பேர் வாழ்கிறோம் அப்படிங்கிறத யோசித்தா எல்லாருடைய நிலைமையும் கவலைக்கிடமாக தான் இருக்கும். மற்றவங்களுடைய தயவை இழந்து விடுவோமோ அப்படின்னு பயப்படுறோம். நிறைய நேரங்களில் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி அவங்க விரும்புகிற விதத்தில் வாழ்கிறோம். இன்னும் சில நேரங்களில் நண்பர்கள் விரும்புகிற விதத்தில் வாழ்கிறோம். நிறைய நேரங்களில் வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை மாதிரியே வாழ்கிறோம். தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதற்கு உண்மையாக நம்ம வாழ்ந்து பழகணும். மற்றவங்களுடைய அங்கீகாரத்தை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோன்னா அது பெரிய கஷ்டம். அவங்களுக்காக நான் வாழ மாட்டேன், எனக்காக நான் வாழ்வேன், என்னுடைய தேவனுக்காக நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம பெறணும். உங்களை சிருஷ்டித்த தேவன்கிட்ட முழு இருதயத்தோடு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அவர் சித்தம்படி உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அவரே உங்களை தன் கரங்களால் உருவாக்குவார். அவரே உங்களுடைய குணத்தை மாற்றி அமைப்பார். அவரே உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை உண்டு பண்ணுவார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் உறுதிப்படுத்தி வலுப்படுத்துவார். உங்கள் வழிகளை அவரிடம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்கிறாரு. அப்போது உங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்து வச்சிருக்கிற அபரிதமான நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்கொண்ட அத்தனை அற்புதங்களும் பெற்றுக்கொண்டவர்களாக அப்பா அவங்க மேலே இன்னும் விசுவாசம் அதிகம் உள்ளவர்களாக மாறணும் ஏசப்பா. அவர்களை பார்த்து மற்ற ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும்ப்பா, உம்மை மகிமைப்படுத்தணும்ப்பா. இன்றைய வார்த்தையில் இந்த பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்கப்பா. தேவனுக்கு உண்மையாக வாழணுங்கிற விஷயம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அழுத்தமாக எழுதப்படணும்ப்பா. அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் மாறணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறீங்கப்பா. மற்றவங்க மாதிரி நீ இப்படி செய்யலைன்னா உன்னை நேசிப்பேன், நீ இப்படி செஞ்சால் உன்னை நேசிப்பேங்கிறது இல்லைப்பா. ஆமேன். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அந்த பிரகாரமாகவே நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க ஏசப்பா. அப்படியே நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எங்களை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை அறிந்து கொள்வது அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது, அதுதான்ப்பா எங்கள் இருதயத்தின் வாஞ்சையாக இருக்குது. நீங்கள் எங்களை அழைத்த பிரகாரமாக நாங்கள் வாழணும்ப்பா. அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அமேன். உமக்கு முன்பாக எப்போதும் உண்மையாய் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுக்கு உண்மையாக மாத்திரம்தான் நான் வாழ்வேன், எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த நான் தேவையில்லை. தேவனுக்கு உண்மையான உள்ளத்தோடு நான் வாழும்போது மற்ற எல்லா விஷயங்களும் தானாக சாதகமாகிரும். ஆமென். நன்றி அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கலாம். அது வேலை பார்க்குற இடத்துல இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசி கொடுத்து உங்களை அவங்க கஷ்டப்படுத்தலாம். நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்குறவங்கங்கிற எண்ணம் அவங்க மனசில் இல்லாமல் உங்களை மேலும் மேலும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மாற்றி யாராவது சொல்லி கொடுத்து, இல்லை அவங்களாவே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை வேதனைப்படுத்தலாம். ஐயோ, இவங்க இருதயத்துக்குள்ளெல்லாம் போய் என்னால் மாற்ற முடியலையே, நான் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு, நீங்கள் யாரையும் திருப்திப்படுத்த வாழண்டாம். நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் ராஜாக்களின் இருதயத்தை வாய்க்காலை திருப்புவது போல் உங்கள் பக்கம் திருப்ப வல்லவராக இருக்கிறாரு. மொர்தெகாய் அரண்மனை வாசல்லையே இருந்தான். அவன் அந்த வாசல்லையே இருந்து, எனக்கு என்னுடைய ஜனங்களுக்கு நீதி கிடைக்குமா, என் ஜனங்களை யார் காப்பாற்றுவா, நான் இருக்கிற இடம் இதுவாக இருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செஞ்சார். ராஜாவின் சமூகத்தில் மொர்தெகாய் செய்த விஷயங்கள் முதலில் வாசிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மொர்தெகாய் ராஜாவுடைய சமூகத்துக்கே போய் அவனை கௌரவப்படுத்தினாங்க, கனப்படுத்தினாங்க. அவனுடைய வார்த்தை, அவனுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு கூட உங்கள் மேலே நீங்கள் செய்யாத ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கலாம். இல்லை, நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் உங்களை குறித்து அவங்க ஒரு மாதிரி கேவலமாக நினச்சிருக்கலாம். இல்லை, உங்களை ஏதாவது வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. மொர்தெகாயோட விஷயத்தில் எப்படி அந்த மேஜை திருப்பப்பட்டுச்சோ, அதாவது அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிஞ்சிச்சோ, அதே மாதிரி உங்கள் விஷயத்துலேயும் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய வைக்க தயாராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அத்தனை தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால், அவர்கிட்ட மாத்திரம்தான் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் உங்கள் கூடயே இருக்கிறாரு. அதனால் யாராலையும் எந்த மனுஷங்கனாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால எந்த மனுஷனுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் நடந்து கொள்ளபடியினால் உங்களை தேவன் உயர்த்த போகிறாரு. அவருடைய கிருபை உங்கள் கூட இருக்குது. நீங்கள் திறமை இல்லாமல் இருக்கலாம், தகுதியே இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் அவருடைய கிருபை உங்களை சார்ந்து அதனால தான் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டுள்ளது. அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும்போது, அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்போது தகுதியே இல்லாத நீங்கள் தகுதிப்படுத்தப்படுவீங்க. உங்ககிட்ட எந்த திறமையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தகுதியாக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் எதையும் குறித்து எனக்கு இந்த திறமை இல்லை, எனக்கு இந்த பலன் இல்லை, நான் இப்படி எளியவளாக இருக்கிறேனே, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு அமர வைக்கிறாரு. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் அழைத்த யாருமே ஒரு பெரிய ஆட்களாக இல்லை. சவுல் ஒரு சிறிய குடும்பத்தில், சிறிய கோத்திரத்திலிருந்து வந்தேன்னு சொல்கிறான். தாவீது இருக்கிறதுலையே சிறியவனாக இருக்கிறான். கிதியோன் நான் ரொம்ப சிறியவன்னு சொல்கிறான். இப்படி யாரை பார்த்தாலும் எளியவனை தெரிந்தெடுத்து தேவன் உயர்த்தினதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கும் நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டுள்ளார். தாயின் கருவில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே. அதனால் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஒரு உயர்வை நீங்கள் அடைவீங்க. அதை வெகு சீக்கிரத்தில் தேவன் நடப்பிக்க போகிறாரு. ஆமீன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உயர்த்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை
அவங்கள விட்டு போகணும் ஏசப்பா. நீங்கள் படைத்த இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, எந்த விதத்துலையும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் விலை மதிப்பில்லாதவர்களாக இருக்கிறோம் ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எவ்வளவுதான் இல்ட்ரீட் பண்ணாலும், எவ்வளவுதான் அவமானப்படுத்தப்பட்டாலும் இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆமேன், அது எதுவும் அந்த பிள்ளைகளை தீண்டக்கூடாதுப்பா. உங்கள் இருதயத்தில் மனுஷரை பிரியப்படுத்தாமல் உமக்கு உண்மையாய் நடக்கும்படிக்கு நீங்கள் அவர்களை அப்பா கிருபையாய் வழி நடத்துங்கப்பா. அவர்கள் வழியெல்லாம் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. உம்முடைய மகிமை அவங்க மேலே பிரகாசிக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய வெளிச்சம் அவங்களுக்கு வழி நடத்தட்டும் ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.